ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் புல் ரன் வரப்போகுது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இன்னைக்கு டாப் 5 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான பிட்காயின் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீக்ஸாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு வீக்லையும் வர ஒரு நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி அகைன் கன்சல்டேஷன் ஜோனுக்கு போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு அப்கமிங் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீக் என்னென்ன இருக்கு அப்கமிங் வீக்ல அண்ட் தென் அந்த டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்னன்றதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல அட்மின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் நாட்களில் நிறைய நியூஸஸ் வரப்போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிரிப்டோ பத்தினா அப் டு டேட் நியூஸ் தெரியணும்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட அபிஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு முக்கியமான அவேர்னஸ். நிறைய பிடிபி ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தாண்டி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் கம்மி பிரைஸுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிஎம் அப்ரோச் அதை நம்பி அவங்க பணம் அனுப்பிச்சு நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நம்மளோட அபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்கு. பிடிபி டிசியூபிடிபி சேனல். இதில் ஆல்மோஸ்ட் 3000 பேருக்கு மேல இருக்காங்க. 100% சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டாலர் ரெக்யர்மெண்ட் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க. முக்கியமா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க. அண்ட் தென் அன்னோன் பர்சன் கிட்டயும் பண்ணாதீங்க. நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட அக்கௌண்ட் ஹோல்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த வாரம்க்கான அப்டேட் பார்த்துடலாம். நம்ம போன வாரம் வீடியோ போடுறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. எதுனா இந்த 58,000 ஜோன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த ஹையஸ்ட் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லா பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி பிரைஸை மேலே ஏற்றிட்டு போய் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எங்க இருந்து எங்க மேல போய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட்ல இருந்து 4000 பாயிண்ட்டுக்கு மேல பிரைஸ் ஏத்திட்டு போய் விட்டுருக்காங்க. இது ரியலா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் நடந்திருக்கு. நான் இங்க கூட மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? பையர்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஷார்ட் டேர்முக்கே வந்து பாத்தீங்கன்னா $80,000 டார்கெட் சொல்லியிருந்தோம். இதை தாண்டி எத்திரியம்லயும் வந்து பாத்தீங்கன்னா $1,600 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னோம். அங்க இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் பேட்டர்ன் இருக்கு. பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் எத்திரியம்ல இருக்கு. பட் இதை தாண்டி நிறைய ஆல்ட் காயின்ஸும் இருக்கு. நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 5 மிஸ்டேக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு நான் சொல்லுவேன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் சொல்றாங்க, ட்விட்டர்ல இந்த காயின்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இந்த ஆல்ட் காயின் பத்தி தான் நான் சொல்றேன். ஹைப் பண்ற அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய காயின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹைப் கம்மியாகிட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிராப் ஆயிடும். அந்த மாதிரி காயின்ஸ்ல எக்காரணத்து கொண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட அலோகேஷன் வைக்காதீங்க. நீங்க பிகினரா இருங்க, இல்ல எக்ஸ்பர்ட்டா கூட இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரிப்டோ காயின்ஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போகாதீங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொத்த காசையும் பர்டிகுலரா ஒரே காயின்ல போறது. இப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னா சொலானால என்ட்ரி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் என்னோட மொத்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சொலானால போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டெயின்டா ஒரு காயின் 2 காயின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ணிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பிட்காயின் எத்திரியம்ன்றது வேற கேட்டகரி. நீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா சோல் அண்ட் சோலா அந்த 2 காயின்ல கூட வச்சிருக்கலாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஆல்ட் காயின்ஸ் பத்தி நான் பேசுறேன். நான் சொலானால தான் போட்டுருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருந்து வெளியில வந்துருங்க. உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸோ இல்ல சம்திங் வர்றப்போ நியூஸ் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் வர்றப்ப பயங்கரமா ஃபாலோ அப்ப நம்மளும் கண்டிப்பா ஃபியர் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா
அண்ட் தென் முக்கியமா 3வது மிஸ்டேக் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, சில இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில கிரிப்டோ அட்வைசர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? பிகினர்ஸ் அண்ட் தென் இன்டர்மீடியேட் வந்து மார்க்கெட்ல என்டர் ஆகுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொலானா வந்து $76ல இருக்கு. இங்கருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க வந்து லெவரேஜ் வச்சு எடுத்துக்கலாம். 2x, 3x, 4x, 5x கூட லெவரேஜ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு லிக்விடேஷன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $40 $60 இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $32 இந்த $60 ரேஞ்சில தான் வந்து காமிக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 காயின் இல்ல ஒரு 7, 8 காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லுவாங்க. அட்வைஸ் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு மிஸ்டேக்ஸ் எக்காரணத்த கொண்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்ன்றது நடக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ உங்களோட எஸ்எல் பிரைஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல போயிட்டு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து ரெக்கவர் ஆகிடும். அந்த மாரி நெறைய டைம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கிறப்போ உங்களோட ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க லாங் எடுத்திருந்தீங்கன்னா, லாங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து எஸ்எல் அடிச்சிரும். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் இது வந்து நெறைய பிகினர்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் இன்டர்மீடியேட் பீப்பிள்ஸ் எல்லாருமே பண்றது. இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் யாருமே புக் பண்ணாம இருக்க விஷயம். ஓகே. ப்ராஃபிட்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் சொலானாவோ இல்ல ஹைப் ஏதோ ஒரு டோக்கன்ல வந்து போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு 2x வந்துடுச்சுன்னா, மத்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 5x, 10x டார்கெட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து போதுன்னா நீங்க தயவு செஞ்சு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா, எனக்கு இது வந்து ப்ரீவியஸ் புல் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெசனாவே இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, $2,500 இருந்து $11,000 வரைக்கும் டிராவல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $9,500 எக்ஸிட் ஆனேன். அந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இப்ப பிலோ $1,000 போயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் புல் ரன்ல இருந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து வேல்யூவே இழந்துடுச்சு. ஏன்னா, அப்ப இருந்த ட்ரெண்ட் வேற, இப்ப இருக்க ட்ரெண்ட் வேற. ஸோ அதே மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுறக்கூடாதுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். நெறைய பேர் போல்கா டாட்டா இருக்கட்டும், இல்ல கேக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய பெரிய லெவல்ஸ்ல பொசிஷன்ஸ் வச்சிருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். அவங்க எல்லாரும் புக் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதோட வேல்யூ உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க காயின்ஸ் எந்த காயினா இருந்தாலுமே, ஓவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உட்காராதீங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங்ன்றது மஸ்ட். அட்லீஸ்ட் உங்களோட போட்ட காசையாவது வெளியில எடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டே வரணும்னு தான் நம்ம வீக்லி வந்து வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த டாபிக் பத்தி பேசணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா இத பத்தி ஆமாலயே நான் வந்து பேசலாம்னு பார்த்தேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல பேசிட்டு அதுக்கப்புறம் ஆமால பேசலாம்னு இருக்கேன். அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஆமா கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டில. நீங்க அங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஜெனரல் டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, $1,000 இல்ல $10,000 போர்ட்ஃபோலியோ வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. எத்தன பேருக்கு போர்ட்ஃபோலியோ வேணுமோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, $1,000 போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி போடுறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின், எத்தீரியம் இருக்காது. மத்த ஆல்ட் காயின்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா, பிட்காயின், எத்தீரியம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃப்கோர்ஸ் கிரிப்டோல இருக்கீங்கனாலே உங்களோட மஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கணும். அண்ட் தென் எஸ்ஐபிலயும் இருக்கணும். எஸ்ஐபி தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க. கண்டிப்பா அகைன் வந்து $1,25,000 பிடிசி வந்து போகுறப்ப ரெக்ரெட் பண்ணிடுவீங்க. இப்ப நல்ல ஒரு ஜோன்ல இருக்கு. நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போறதுக்கான முழு நோக்கமே வந்து மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்கள எந்த மாரியான அப்ரோச் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி அப்ரோச் வந்து ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் அப்ரோச்சா இருக்கும் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு வந்து உங்களோட எஸ்ஐபி மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க பிட்காயின்ல. ஓகேங்களா? அத தாண்டி எத்தீரியம் நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். ஆல்ட் காயின் லிஸ்ட் நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து போடுறேன். அந்த $10,000 போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து சம்மரைஸ் பண்றது என்னன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த ஏதோ ஒரு ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் நீங்க வந்து பர்ட்டிகுலரா போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காயின டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இத தாண்டி வந்து பார்த்தோம்னா, ஆ ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு வந்து பேசியிருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின்க்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கைஸ். இத தாண்டி இந்த இந்த சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட். நான் டெலகிராம்ல போடுறேன். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சுனாலே அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கணும். ஸோ லெட்ஸ் சி எப்படி நம்மளுக்கு வந்து வரும் நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.